கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி எல்லை கள்ளக்குறிச்சி எல்லை காலூர் வரலாம். சேட்டக்கான பேர் என்னடா வேணும் உனக்கு? கண்ண முடிக்காதீ. ஓம் தெய்வம் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள வரும். உன் பையனுக்கு 6 மாதத்துல வேலை கிடைக்கும். கருதாமிக்கு ஆமா 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 ஆமா. எடப்பாடி கண்ணனே தூரப்படுமா? அப்ப வந்துடுறேன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீடு, தொழில் ஸ்தாபனம் எல்லாமே மனநிலைகளுக்கு ஏற்றமான மாற்றமான நிலைகளை உருவாக்கி உன்னை வாழ வைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதே மாதிரி உன்னுடைய பணங்கள்லாம் கொஞ்சம் வெளியில சிக்கி சரியான இடத்துல கிடைக்காம வாகனங்களை இயக்க முடியாத நிலையில் இருக்க. இதையெல்லாம் வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்னடா வேணும்? ஒன்னும் பிரச்சனை இல்லை. நல்ல காரணத்தோடு தான் செஞ்சிருக்கேன். புதுமையாக ஒரு இடத்தை காட்டுத, வெற்றி அடைஞ்சுவா, செம்மையாகிவா. இந்த வாரம் உங்களுக்கு பாரு வர வாங்கிட்டு வா. கருதாமிக்கு ஆமா. ஈரோடு எல்லை ஈரோடு ஈரோடு எல்லை ஈரோடு. ஈரோடு இருக்கா? ஈரோடு எல்லை குமாரபாளையம் வரலாமே. ஈரோடு எல்லை தானே. முருகா முருகா முருகா. ஆமா நீங்க கால் வந்து வரலாம். நீங்க வரும்பொழுது ஈஸ்வரன் வராரு. என்ன விஷயம்? முத ஆளா வந்து நிக்கிறாரு. சடை விரித்த திரிசூலம் ஏந்தியவராக வந்து நிற்கின்றார். பக்கத்துல என்னப்பா வேணும் உங்களுக்கு? ஆரோக்கியத்துக்கும் ஆயுளுக்கு பங்கம் இல்லாம காப்பாய்த்தாரு. வீட்டுக்குள்ள சிவதாண்டவம் ஆடிக்கிட்டு மனவேதனையும் துயரங்களும் கூடிக்கிட்டு இருக்கு. பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாட்டியம் ஆடுவது போல நடக்கை தவிர அமைதியான வாழ்க்கையாக இல்லை. அவர்களெல்லாம் இப்பொழுது பெற்றோம் வளர்த்தோம், ஆனா நம்ம சொல்லுக்கு உட்பட்டு இல்லையே என்ற ஒரு தயக்கம், ஒருவரான நிறைய பணம் முடக்கம், நஷ்டம் இவையெல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமான பேச்சுவார்த்தை அடிக்கடி வரக்கூடிய நேரம் வந்து அதுல பிழை இல்லாம காப்பாற்ற கால் வரலாம். நீ உட்கார். அடிச்சு விட்டுருவோமா? சரி. வாழ்க நற்கதியாய். உடம்புக்கு பிரச்சனை இல்ல, ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாற்ற நல்லா இருக்கும். அந்த வாக்கு சொல்லுவா. அந்த சக்தி இருக்கு. உன் கைட்டு மனதார எடுத்து கொடுக்கிற குங்குமத்துக்கு சக்தி உண்டு. ஓம் கருதாமிக்கு கருதாமிக்கு கடலூர்
தாயும் மகனும் வாழ்க வாழ்க வாழ்க. தாயும் மகனும் தாயும் மகனும் காலூர் சொல்லலாம். இவருக்கு என்ன வேணும்? என்னடா படிச்சிருக்க தம்பி? வெளிநாட்டு வந்துமா ஆசை இல்லையா உனக்கு? இந்தியாவில தான் வேலை வேணுமா உனக்கு? கண்ண மூட பாப்போம். அப்பா 25ஆம் ஆண்டில் 4வது மாதத்தில் உனக்கு பணி கிடைக்கும். பக்கத்துல வரணுமா? நாராயணா ஒரு கேள்வி கேட்டுதா? உன் மேல ஒரு அருள் உருண்டா அது வெற்றியாகும். கருதாமிக்கு அதே கடலூர் எல்லை கடன்பட்டு உபாதை அடைந்த மகன் யாருப்பா? கடன்பட்டிருக்கியாப்பா? வாடா நீங்க ஏன் முன்னால வந்திருக்கிய? நான் உன்னுடைய சப்ஜெக்ட்ல ஒதுங்கி நினைக்கணும். நீ யார்டா? இருக்கா? அகாலமா எங்க இருக்காப்பா? வச்சு கூப்பிடுறீங்களா? நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்ததே. உன்னுடைய இடம் எல்லைகளுக்குள்ள போய் பார்த்தேன். நாகங்களும் குடியிருக்கும். புரியுதா? இப்போதைக்கு 3 ஆண்டு காலங்களாக இடங்கள் தகுந்தமான மனவேதனையும் பொருள் பணம் நஷ்டங்களை பற்றிய வேதனையும் வீட்டில் ஒருவருடைய உடல்நிலை பற்றிய குறைபாடுகளும் இருந்தது. இந்த குறைபாடுகளுக்காக மருத்துவம் பலம் பார்த்து எதிர்க்கவில்லை. சீராகாத நிலை இருக்கு. இதுக்கு வேற எதுவும் சொற்ப காரணங்கள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கு. ஆனா இடம் தோந்தமாக மாந்திரிகம் நடந்தது உண்மை. அதுல பிழையும் உண்மை. காரணம் என்ன சத்தம்? வேற என்னப்பா வேணும்? ஆறு மாதத்துல அவன் மனதை திருப்பி இந்த பணத்தை வாங்கித்தார, சட்டப்படி வாங்கித்தார. புரிஞ்சுக்கணும். எப்படி வாங்கித்தார? சட்டப்படி வாங்கித்தார. அப்ப அணுக வேண்டிய விஷயத்தோட போ. அதே கடவுர் எல்லை போதையா இருக்கு. போதையா இருக்கிற போதையேறி போற்றி அடிச்சாத குடிக்கிறாத குடிக்கிறாத அக்கறைக்காரும் போயிருவேன். எதை வச்சிருந்தா கூப்பிடுவாரோ என்ன வேணும்? பாட்டில கொடுத்தாச்சுன்னா அவர் கூப்பிடுவாரு. என்ன வேணும்பா? முதல்ல நான் இங்கிலீஷ்ல பேசுறேன்னா தமிழ்ல பேசுறேன்னா? கடன் பிரச்சனை தீராம வேதனை அடைஞ்சு வந்திருக்காங்கன்னு சொன்னோம்ல. ஓ அப்படி வந்துருக்குங்க. சரி வேற காப்பாற்ற நல்ல பேசு. வேற 100 விஷயம் இருக்காது. இது என்ன அதான் செய்யலாம். 100 விஷயம் இருக்காது. கூட்டப்புள்ள எல்லாருக்கும் உன்னை கேட்டா புள்ளி எரிக்கும். ஒரு நிலவு உள்ளத்துக்குள்ள இருக்குடா. என்ன அதை எப்படி விட்டுட்டு பேச மாட்டா? கொஞ்சம் இருக்குப்பா.
சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னண்ணே பார்க்காதா கடவுள ஐயா, உங்க அம்மாவை எழுப்பி நலமாக்கி வாழ வச்சுட்டாங்க. அதே மாதிரி 3.5 மாதத்துல வெளிநாடு யோகத்தை தாரேன். நல்ல உத்தரவாதம் சொல்லிட்டு வா, வந்து அதையும் முடிச்சு கால்வெல் தம்பி, உனக்கு பணம் கொடுக்க சொல்லி உத்தரவுடா. ஆமா, அடிக்கடி போறான், பஜாருக்கு அடிக்கடி போய் பேசிக்கிட்டு இருக்கு. இருக்கிற வீண் வாக்குவாதம் பண்ணிடாத, மனக்குழப்பம் வராம காப்பாத்துறேன். பணம் வைக்க கருசாமிக்கு, கருசாமிக்கு கிருஷ்ணகிரி என்னப்பா வேணும்? அப்பளம் சொல்லு சரியா நம்ம சொல்லணுமா வேண்டாமா? என்ன செய்யணும்? வேணாலும் கண்ண உட்காரு. 3 செகண்ட். இந்த கனியை வச்சுக்காம வியாபாரம் நல்லா பெருகும், நிறைய ஆர்டர் கிடைக்கும். கருசாமிக்கு, கருசாமிக்கு வீர சிகாமணி, தெய்வ சிகாமணி இல்ல, வீரசிகாமணியா உனக்கு? வீரசிகாமணியா? அப்படியேமா வீரசிகாமணியா? வீரசிகாமணி பக்கமா? வீரசிகாமணி தான் உனக்கு. திருமலாபுரம் சேந்தபுரத்துக்கு வீரசிகாமணிக்கு இடையில நீங்க போறிய உள்ள சந்துக்குள்ள போற ஒரு அம்மன் கோயில் இருக்கு, அடிமும்பு இருக்கு. அதான உன்னை நான் கூப்பிடுறேன். கூட்டிட்டு வர நீ. கருசாமிக்கு பண்ணி சத்தம் கேட்டு பண்ணி முண்டுது கால் கருசாமிக்கு ஐயா, நான் எவ்வளவோ அனுபவப்பட்டவன். உங்க ஊர்ல ஒரு சாமியை பெருசா சொல்லுவாங்க, என்னமோ செல்லுல வாராது, அதுல வாராது, இதுல வாராது. அந்த கோயிலுக்கு ஒரு நாள் கூட்டு போங்க, நிறைய நச்சிருத்தியா எனக்கு அப்படின்னு சொல்லித்தான் என்னைய பார்க்க வந்திருக்கேன். காரணம் இருந்துட்டு எதிக்க முடியட்டும், விழுந்து கும்பிட வேண்டியது கடமை. என்னப்பா வெற்றிவேல் முருகனுக்கு நீ வந்து உட்கார்ந்த உடனே ஒரு வேலு வந்து நட்டு நிற்கிப்பா. அது என்னன்னு பார்த்தேன், முருகப்பெருமானுடைய அன்பு பக்தி உன் உள்ளத்துக்குள்ள இருக்கா இல்லையா? வந்து உட்கார. உன் பையனை பார்த்தேன், முன்னோர்கள்ல 2 மூண்டாட்டி கட்டின குடும்பம் தான் உன் குடும்பம். உண்மையா? உண்மையா? உனக்கு கூட இருதாரம் வருவோங்கிற ஒரு நிலைமை ஒரு நேரத்துல நடந்துச்சு. அதான் கொஞ்சம் விட்டு இருந்தா 100 மூண்டாட்டி கட்டிருப்பான்னு நான் சொன்னேன். இப்போ ஓ மகனை பார்த்தேன், அவன் 2 மூண்டாட்டியோட வாழக்கூடிய சௌபாக்கியம். ஆனா அப்படி இருக்காம ஒரு தாரத்தோட வாழ வைக்கிறதுக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்தா போதுங்களா? காரணம் முனையிட போகணுமா? வரலாம். வாங்கப்பா, வாங்கப்பா. கை பிறந்தா வழி பிறக்கும் நல்ல இடத்துல பெண்ணை கொண்டு வந்து தாரேன். முதல்ல பொடி ஜெயிச்சுக்கலாம். அவன் மனத்தை மாறாம கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு வெற்றியாக்கிட்டான். உன் இடத்துக்குள்ள அடிக்கடி பண்ணி வந்து இடைஞ்சல் பண்ணுதுன்னு சொன்னேன்.
கொஞ்சம் கண்ணை முடிக்கா. இந்த கனியை கூட அந்த தோட்டத்துல போடு, பண்ணி வராம ஓடி ஒளிஞ்சிடும். ஈசானத்துல போட்டுக்கலாம். தண்ணி இருக்கு 320 அடியில. கர்மதாமிக்கு அதே வீடு சிகாமணி இப்ப எடுத்துக்கலாம். கைவிடா தாத்தாவுக்கு புறா அடுத்த ஆள உட்கார்ந்து பாரு. வெற்றிவேல் முருகனுக்கு. அந்த பொண்ணுட்ட வேற எதுவும் பேசாத, அவ கேட்கிற வார்த்தை கொண்டு சொல்லிட்டாரு. என்ன வேணாமா ஓப்பனா சொல்லணுமா மறைச்சு சொல்லணுமா? நீ சொன்னா நான் சொல்லுவேன், இல்லைன்னா சும்மா நல்லா இருக்கும் ஃபுட்பால் கூட. இரண்டு நண்பர்களை கையில் வைத்துக் கொண்டு கெட்ட பழக்கம் என்னமெல்லாம் உண்டோ அதெல்லாம் இரவில் முடித்திருந்து செய்து ஓயாம புகழப்படங்களை நோண்டி 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 பார்த்து மனது கெட்டு போய் இப்போ அவனுக்கு படிப்புல ஊக்கம் இல்லை, ஏதாவது ஒரு வருமானத்தை பார்த்து சும்மா கிடப்போம். அதனால இவங்கிட்ட மாற்றிக்கிற கூடாது. அவன் மண்டை ஓட மாட்டுக்கு புரியுதா? ஊர்ல வழக்கு வரக்கூடிய நிலைமையை உருவாக்கி இருக்கான். மூச்சுப்புள்ளி வச்சிருந்தேன் காலில் விட்டுருவான். கருணை வடிவே கற்பக தருவே. மனம் மாறிடுவோம், நல்லா இருக்கும். கர்மதாமிக்கு சேர்ந்த மரம் திருமலாபுரம். இந்த சேர்ந்த மரம் திருமலாபுரம் இருக்கேன். நம்ம வீட்டு பக்கத்துல பானை சட்டியெல்லாம் உடஞ்சி கிடக்கு. பழைய காலத்து பானைகள்லாம் பானைகள் மண் பானைகள் எதுவும் இருந்தாங்க. இன்னும் 2 முறை என்னை சந்திக்கணும். இதுக்கு சரியான வைத்தியத்துல குணமாக்கி வெற்றியாக்கி தந்திருந்தேன். வீணா மனதை அலப்புறப்படுத்தக்கூடாது. நமச்சிவாயம் குணமாக்கி. கர்மதாமிக்கு வாங்கப்பா திருமலாபுரம். கரிசல் மண்ணு காட்டுல தானா நீங்க இருக்கிறீங்க. உங்க ஏரியா கரிசல் மண்ணு தானே? கலரை எல்லாம் போட்டா கம்பல் பெற்று அப்பா. சரி, திருமண கோயில் முருகப்பெருமான என்னைக்காவது பார்த்தீங்களா? என்ன வேணும்? பார்த்தீங்க இன்னொரு கடையில் வேலை பார்த்தேன். அம்மா யாருக்கு உங்க குடும்பத்துல முன்னோர்களில் இறந்து போன ஒரு கன்னி தெய்வம் இருக்கிறா. அவங்களை அடிக்கடி நீங்க கும்பிடுறீங்க, வீட்டுக்குள்ளேயே வந்து நிக்குது நின்றுது. ஆனா விருத்தி இல்லை. என்னடா அது ஏன் விருத்தி இல்லைன்னு ஒரு கேள்வி உங்க உள்ளத்துக்குள்ள இருக்குடா. இப்ப சேர்ந்து கும்பிடுவாங்க. போங்க. தை மாதம் புதுமையாக ஒரு கடை வச்சு வெற்றியாகிட்டாரு. அதுக்கு பணமும் கிடைக்கும், நல்ல உதவியும் கிடைக்கும். வேற என்ன வேணும் மகனே? கடனை தீர்த்துட்டேன், சந்தோஷமா இருக்க. இன்றையில இருந்து எப்படி உங்களுக்கு பணம் வருதுனே தெரியாது, வந்து கொண்டே இருக்கு. மாதம் ஒரு முறை என்னை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பாண்டிச்சேரி கற்பகத்தின் சோலையிலே மொய்த்து பண்டு நீ அல்லவோ. பாண்டி தெரியும் உங்களுக்கு? பாண்டிச்சேரியாமா? அப்படியா? தப்புசாமி
வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா? பாண்டிச்சேரி வியாபாரம் காரணம் சரக்கு இருந்தா குத்து விட்டு வச்சலாம் போட்டு ஓட்டி விட்டு இந்த ஒரு புற காரணம் சொன்னாங்க. இப்ப 2 மணி நேரத்துக்கு முன்னால கொஞ்சம் பரவாயில்லன்னு ஒரு செய்தி. என்ன உண்மையா இல்லையா? ஆமா. ஆனா அவன் மனசு மாறுவானா? அவன் உண்மையிலே பிளான் போட்டு குடிக்கானா அல்லது அவன் யதார்த்தமா குடிக்கானான்னு நான் அவனை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அவனுக்கு இப்போ கொஞ்சம் நேரங்கள் சரியில்லை. அவனுடைய மதிமயக்கம் 2 நண்பர்களால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கான். அந்த 2 நண்பர்களையும் துண்டிச்சு விட்டு அவனை தெளிந்த மனிதனாக்கி உத்தமமா வாழ வச்சா போதும்னா காரணம் போய் என் பிள்ளைக்கு வச்சு வாழ விடுறான். அம்மா உள்ளடா உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வெற்றி அடைஞ்சாச்சு. இனி எந்த துயரமும் இல்லை. நான் துணையாக இருந்து காப்பாற்றுவேன். மருமகனை திருப்தியாச்சு. சந்தோஷமா வருமானம் பாண்டிச்சேரி செல்ல மகளை காண இத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு பையன் எங்க இருக்கான்? உட்காரு. தாகம் சம்பந்தமான கோயில் அங்க இருக்கா? எங்க இருக்கு? பக்கத்திலே இருக்கு. போய் கும்பிட்டது உண்டா? சுத்தி சுத்தி வருதே, அதான் கேட்டேன். இன்னொரு தடவை விட்டுவா. வட்டாத செல்வமே வாழ்க வாழ்க. பையனுடைய வாழ்க்கையை பத்தியும் அவனுடைய மனத்தை பத்தியும் உனக்கு அடிக்கடி குழப்பமும் உள்ள வேதனையும் வந்து அவனை தெளிவுபடுத்தி நல்ல வாழ வச்சு தரணும். வேற எந்த வேணும்? எடுத்து வைத்தான் கண்ணை முடித்தான். கேப்பாரு பேச்ச கேட்டு கேடு விளைஞ்சிடுது. இப்ப அவங்க உன்ன வச்சு சோறு போடணுமா இல்லாட்டா உனக்கு ஏதாவது எழுதி பணம் வாங்கி தரணுமா? இப்ப நான் தோத்து போயிடக்கூடாதுல்ல, நான் விவரமா இருக்கணும்ல, எனக்கு பொண்டாட்டி விடாது. நான் நிச்சயா உன் மருமக உன் வீட்டுல இருக்கா. அங்க எதுக்கு போனா இன்னொரு தடவை கல்யாணித்தாரு பையனுடைய போட்டோ கொடுக்கும். கருணாமிக்கு அண்ணாமலைக்கு திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலைக்கு வாழ்க. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் காத்தாளை. பாட்டு தெரியுமா? கேட்கு என்ன வேணும்பா? சொத்து சுகத்தை பத்தி பேசணுமா? கண்டிப்பா பேசணுமோ? போலீஸ்ல வச்சு பேசிக்கணுமே? போலீஸ்ல வச்சு பேசிக்கணுமா? கண்ணை போடு. தள்ளுபடி ஆகுது. அடுத்த டேட்ல தான் ஜட்ஜ்மெண்ட் ஆகுது.
அதுக்கு முன்னாடி நினைப்பாரு உன்னை காட்டிக்கிறேன். இடத்தையும் என் பிள்ளையவும் மனப்பக்குவமாக்கி கொடுத்து கேட்டு வந்துடுறேன். பாப்பா இல்லைன்னா நான் பொம்பளை பிள்ளைய பத்தி பேசுறேன். வட்டாத செல்வமே வாழ்க வாழ்க. ஒரு முறை கால் வந்துட்டு வாடா, என் மேல நம்பிக்கையில நீ வாட்டு பக்தியில லேசா விழுந்துட்டு விட்டேன். அதை ஏற்றுக்கிட முடியாது. மனத்து போறாங்க பறி கொடுத்துட்டு விழுந்து விட்டார். என்னம்மா உண்மைதான்டா வரலாம். கண்ண முடிக்கா உன் புள்ள உள்ளத்துக்குள்ள நான் போறேன். ஒன்றரை மாதத்துல கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவாடா. அங்க இருந்து பிரிவு ஏற்பட்டு வெற்றி ஆகித்தாரேன். இடம் தகுந்தமான பேச்சுவார்த்தையில உனக்கு முடிவு கிடைச்சாச்சு. எனக்கு வந்து சேர் நல்லா. அதே பட்டுக்கோட்டை என்னுடைய கட்டிடம் தொழில்களெல்லாம் நிறுத்தி இல்லாம இருக்குது. கட்டு வந்தவன் காரணம் வாமா வாமா சின்னம்மா வயசு வந்த பொண்ணம்மா. நல்லோட நல்லோட ஏற்கனவே உன் வீட்டுக்குள்ள போனேன். ஒரு மாபெரும் ஞானத்தை தாங்கிய குருவனுடைய திருவுருவம் உன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கு. அந்த குருவினுடைய திருவுருவத்தை வைத்து வணங்கி மனதை அங்கேயெல்லாம் செலுத்தி வெற்றியடையவில்லை என்ற ஒரு ஏக்கம் ஒன்றுள்ளது. உன்னுடைய 3 பில்டிங் சம்பந்தமான இடங்களிலே செய்வனை தகடுகளை வைத்து திருப்தி இல்லாத நிலையில் ஆக்கி இப்பொழுது நீ கடன்பட்டு பணங்களை இழந்து வேதனை அடைந்து இருக்கிறார். அம்மாவுடன் பிறந்தவர்கள் எங்கே பார்க்கிறார்கள்? அம்மா கூட பிறந்தவங்க எங்க இருக்காங்க? அந்த வம்சத்தார்கள் எங்க இருக்காங்க? அந்த வம்சத்தை பத்தி நான் தோண்டி பேசுறதுக்கு விரும்பல. ஆனா எனக்கு பிடிக்கல. எனக்கு இப்போ இடத்தை விருத்தியாக்கி தரணும், செல்வங்களை சேர்க்கணும். கோடி ரூபாய் நஷ்டத்துல நீ உட்கார்ந்துருக்க. உண்மையா இல்லையா? அடுத்த 2 விவசாய இடமும் வாங்கி தரேன், அதை விளைய வச்சு தரேன், இருக்கிற இடங்களை விருத்தியாக்கி தொழிலையும் ஆக்கி தரேன். இல்லா கோடி கோடியா பணம் தேவை. ஒரு மனைக்கு என்னை அழைப்பாயாக வந்து வெற்றியாக்கி. அடுத்த பாடல் ஏன் பாஸ் ஆயிட்டான் பையன்? அதே பட்டுக்கோட்டை பாருங்க. தாயும் மகனுமா தகப்பனும் உண்டு. வீர மகன் போலாத வெற்றி மகன் பெயர் சூட. யார் அவர்கள்? ஆமா அக்காவா பக்கத்துலவா 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 பக்கத்துலவா. நான் ஒரு பாட்டு இருக்கிறேன். வீரநாடு சாமி இருக்காரா? உங்களுக்கு அவருக்கு தொடர்பு இருக்கா? பேச்சியமான ஒரு வரல இருக்காளா? காளியம்மன் காமாட்சின்னு ஒரு கிடக்கா இருக்காளா? 3 இருக்காங்க. போ என்ன வேணும்பா? நீங்க எல்லாரும் கொஞ்சம் அனுப்பி போறீங்களா? நீ மட்டும் பேரிட நான் உனக்கு ஆராய்ச்சி பண்ணணும்ல. அங்கே உட்காந்துங்க. செல்லம் அங்கே 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 ஏன் எல்லை விட்டு
எல்லாருமே அவசரப்பட்டு கல்யாணம் முடிக்காதங்க. எப்பா தப்பா பேசிட்டேனா இது கல்யாணம் என்பது ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். எப்பா நம்ம எதையும் வெளியில சொல்ல வேண்டாம். என்ன வெளியில எதையும் சொல்ல வேண்டாம். அதை சொல்லி நம்ம எழுதி போறோம். பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன், புதியது ஒரு வாழ்க்கையை தொடங்குவோம். சரியானா? அதான் வீரமகள் போராடணும் ஒண்ணு பாடின உங்க வீரனாருக்கும் பொருந்தும். இவருடைய மனைவி இப்போ உங்கள்கிட்ட போராடிக்கிட்டு தான் குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருப்பா. அவ முழுக்க முழுக்க அவளை கட் பண்ணி தெளிவு பண்ணி உங்கள்கிட்ட இருந்து ஒதுக்க வேண்டிய நிலைமையில தான் இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கோம். புரியுதா? வெற்றி ஆக்கிடுவோம், கவலைப்பட வேண்டாம். அவங்க வீட்டுக்கே அவ டெமிக்கி விட்டுட்டான். யார் வீட்டுக்கு? அவங்க அப்பா ஆத்தாளுக்கே அவ டெமிக்கி விட்டுட்டான். அவங்கள கண் துடைக்கிறதுக்கு உங்ககிட்ட வந்து விழுந்து உங்களை ஏமாற்றி வேற இடத்துக்கு பாஞ்சு போறா பஞ்சவரத்தை கேள்வி. சரியா? இதான் நடந்த சம்பவம். அதனால வேற பிள்ளைய நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் வைப்போம், செம்மையா இருக்கும். கூப்பிடுறா என்ன கருப்புசாமிய கூப்பிடு. ஏதோ வாழ்ந்ததுக்கு கழிச்சிட்டோம். போராடாதீங்க, வேண்டாம், போச்சு தொலைச்சி போச்சுன்னு விட்டுரு மகளே. பாபகத்துல நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு நான் உனக்கு 10 லட்சம் தந்திருக்கேன் மகிழ்ச்சியா. கர்மசாமி